நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்கலாம் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் பார்க்க முடியாது ப்ரோ. வாட்டர்ல நிறைய உப்பை போட்டு கலந்து கையில குத்துட்டு படம் பார்க்க சொன்னா எப்படி இருக்கும், சல்லுன்னு அட போப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அம்மா வந்து சமைக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மா தயாரிக்க, அப்பா வந்து படைக்க, மகன் நடிக்க. ஓகேவா, மத்தவங்க எல்லாம் கூட இருக்க, சிம்ரனுக்கா துடிக்க. கதை வந்து கண்ணு தெரியாத அளவுக்கு சுத்திட்டு இருக்கு. கதையை கண்ணு தெரியாதவங்க கதை தான். எனக்கு சிம்ரன் தான் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு எப்பவுமே சிம்ரன் தான் பிடிக்கும். சிம்ரன் ஃபேன் நான். சிம்ரன் நல்லா பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நிறைய படம் முன்னாடியே பண்ணியிருக்காங்க, அதனால இந்த படமே எனக்கு பிடிச்சிருக்கு. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பர், நன்றி. ஒரு பழைய படம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஜீரோ ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க ஆக்டிங்லாம் உங்களுக்கு தெரியல, பக்காவா பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பரா தான் இருக்காங்க. அவங்களோட பிரியானந்த் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா வயசு அதிகமா இருக்கவும் எங்க இருக்கவும் லிப்லாக்லாம் பண்றாங்க வேற. அதெல்லாம் பார்த்து பசங்க தயவு போயிட்டாங்க, அவ்வளவுதான். மித்தபடி சும்மா அது கூட ஒரு செகண்ட் வரும், ஒரு கிஸ் பண்றாங்க, அவ்வளவு முடிஞ்சிருச்சு. பசங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தானுங்க. எங்களுக்கே ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க டிக்கெட். சரி எல்லாரும் காலேஜ் கட்டடிச்சுட்டு வந்தோம். ஒர்த்லாம் அவ்வளவு இல்ல, ஒன் டைம் மேட்ச் பார்க்கலாம், அவ்வளவுதான். ஐயோ கம்பேக் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பழைய விண்டேஜ் படம்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும்ல. இப்போ ஜீன்ஸ் அந்த மாதிரி படம்லாம் வித்தியாசம் நிறைய இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பெட்டரா தான் இருக்கும். அதுல இது ஒர்த்து தான். 2.25 மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியுமா? ஒரு மணி நேரம் மேல உட்கார முடியல, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ பசங்க வந்தாங்களே, ஸோ காமெடியா ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டேக்ன்றது ஸோ படமே ஒரு மாதிரி ரொம்ப லேகா போகுது, ரொம்ப ஸ்லோவா போகுது ப்ரோ, அவ்வளவுதான் படமே. புரியல ப்ரோ, என்ன சொல்ல வராங்கன்னு கான்செப்ட் த்ரில்லர்னு சொன்னாங்க. சார் த்ரில்லரா இருக்கும். ஆக்சுவலி ஏதாவது இந்த சைக்கோ படம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி படம் இருக்கும்னு நினைச்சேன். அது வந்து பார்த்தா ஒண்ணுமே பண்ணல, ஒரு ஃபைட் சீனும் பண்ணல, இன்னோசென்ட்டா கேரக்டரா காட்டுறாங்க, அவ்வளவுதான். இதோட முடிச்சு படம், அவ்வளவுதான். நல்லா இருக்குதுண்ணா. லேக்னா என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்துருக்கலாம், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. என்ன மிஸ் பண்றாங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர் நடிச்சுக்கிறாங்க, இன்னும் எஃபெக்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட் ஓவரால் நல்லா தான் இருக்குது படம். சூப்பரா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. முன்னாடி இதோட இப்ப நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவருக்கு நல்லா தான் இருக்கு, அவருக்கு நல்லா இருக்கு. கதை சரியில்லை. கம்பேக் இது இருக்காது. மேபி செப்டம்பர் 5 வேணா ஒரு கம்பேக்கா இருக்கும். போட்டி வேணா கம்பேக்கா இருக்கும். இது கம்பேக்கா இருக்காது நினைக்கிறேன். படம் அருமையா இருக்கு. சூப்பர், ரொம்ப நாள் கழிச்சு சூப்பரா நல்லா பண்ணிருக்காரு. சிம்ரன் மேடம் அருமையா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு படம். டிஃபரெண்டா வித்தியாசமா தான் இருக்கு. வித்தியாசமா தான் பண்ணிருக்கு. கண்ணு தெரிய நல்லா அருமையா படிச்சிருக்கு, நல்லா பண்ணிருக்கு. நல்லா இருக்கு. ஜீன்ஸ்க்கு படம் அப்புறம் இப்ப நல்லா தான் இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். புரியல. நல்லா இருக்கு. இருக்கும். ஹிட் ஆகும் ப்ரோ. இல்ல ப்ரோ, ரொம்ப லாங் டைம் கழிச்சு இப்பதான் எடுத்துருக்கிறாரு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம் கண்டிப்பா. தரம் ப்ரோ, சூப்பர். ஒரு எல்லாருமே கம்பேக்கா இருக்குமான்னு கேக்குறாங்க, பட் அது தெரியல. பட் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆனா அவர் ரொம்ப அந்த தத்ரூபமா பண்ணிருக்காரு. படத்துல என்ன சொல்ல வராங்க, இட்ஸ் த்ரில்லர் மூவி ப்ரோ. நம்ம இதுல இருந்து ஒரு மெசேஜ் எதிர்பார்க்காம ஒரு ஆன் டைம்ல நம்ம வந்து அதோட அந்த ஸ்டோரி லைனை வந்து நம்ம கேட்ச் அப் பண்ணி பார்க்கணும், அதுதான். ஃபேமிலியா பார்க்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி தான். ஆமா, அதனால பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எதனால எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்கன்னா கேக்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ். மற்ற படங்கள்ல இப்ப வந்து ரீசன்ட் பிலிம்ஸ்ல இருந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல, அதனால படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஹைலைட். அதாவது ஆக்யூரேட்டா ப்ரொட்டே பண்ணிருந்தாரு ஒரு பிளைண்ட் பர்சனை, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. குறை சொல்ற மாதிரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது. ஹிந்தில அந்ததும் பாத்தீங்களா? இல்ல, தமிழ்ல ஃப்ரெஷ்ஷா பாக்குறேன். சந்தோஷ் நாராயணோட யூஷுவல் லெவல் இல்ல, இருந்தாலும் த்ரில்லரான இடத்துல வந்து நல்ல மியூசிக் கொடுக்குறாரு. ஷிட்சிராம் வந்து ஒரு பாட்டு பாடிப்பாரு, அது நல்லா இருந்துச்சு. சஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணீங்க. ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணாங்க. யோகி பாபுவோட அதாவது அவ்வளோ இது இல்லை, ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்கு. அவரோட ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த மூவில. ஏன்னா எல்லாரும் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருப்பாரு, அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. செம்மையா இருந்துச்சு, அதான் ஹைலைட்.
பிரசாத் அவங்க அப்பாவே டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆமா. என்ன மாதிரி டைரக்ஷன்? டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்க வந்து ஹிந்தி படம் பார்த்துருக்காங்க, அவங்க வந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்கனாரு. ஆனா எனக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு, டைரக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 7. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. பிரசாந்த் ஆக்டிங் சூப்பர். கம்பேக் அதே பழைய பிரசாத் பார்த்தா அப்படி இல்லைனாலும் இது புது டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா கம்பேக் தான் அவருக்கு நல்லா தான் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. புதுசா ஆக்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கதையா சூஸ் பண்ணலாம். சிம்ரன் சூப்பர். பெரிய ஆனந்த் வேற லெவல். நைஸ் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ். லாக்னு பெருசா எதுவும் தெரியல. சூப்பர். ஒரு மாதிரி நல்லா ஜாலியா தான் போச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து எப்படா ஒரு அந்த உண்மை வரும்னு கேட்பாங்களே, அது வந்து இல்ல. கடைசியா எப்ப ஒரு எப்படி கண்ணு தெரிஞ்சு தெரியல. 20 மினிட்ஸ் ஒரு கேப் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற வேற கேரக்டர் வருது. ஊர்வசி மேடம் அந்த யோகி பாபு என்ன கூட அது வெளியே வரல. அவர் இறந்துட்டாரா பேச்சு முடியலாம் அது எது வரல. எனக்கு ஃபைனலா ஸ்டோரி பார்த்தா யோகி பாபு கண்ணதா தூக்கி வச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன். அவ்வளவுதான். மற்றபடி பிரசாத் ரொம்ப நாளைக்கு ஸ்கிரீன்ல பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. அப்ப இந்த இதுக்கும் உடம்பு மட்டும் தான் ப்ரோ. உடம்பு பழைய பிரசாந்த் இதுக்கும் டிஃபரெண்ட் பண்ணா உடம்பு தான். உடம்பு கம்மி பண்ணிட்டு அந்த சொலமியா சாங் பழைய சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் சீன்ல இப்ப நல்லா இருக்கு. சிம்ரன் மேடம், ஊர்வசி மேடம், யோகி பாபு சார், சமுத்திரகாந்த் எல்லாமே நல்லா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபேமிலினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் மத்தபடி அப்படி வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அருமையான ஆக்டிங்க. ஓகேவா? ஏன்னா கண்ணு தெரியாம வந்து கண்ணு தெரிஞ்சு வந்து அப்படின்னு 2 விதமா பண்ணி கடைசியா கண்ணு தெரியாம போயிருது. அதான் கதை, அது கண்டென்ட். படம் வந்து என்டர்டெய்னிங்கா இருக்குது. மியூசிக்கு என் தம்பி பிரகாஷ் போட்டிருக்கு, ஜிவி பிரகாஷ், அதுவும் சூப்பரா இருக்குது. படம் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த படம் அவருக்கு 50வது படம். இன்னும் மேலும் மேலும் 100 படம் அமைய எல்லாம் அல்ல அந்த சிவனை வேண்டிக்கிறேன். என்னது அதான் எத்தனை 6 வருஷம் பிரேக்கா? 6 வருஷம் தானடா, 6 வருஷம் பிரேக். ஆனா இப்ப 4 வருஷமா பேண்டகன்ல வந்துருச்சு இல்ல, படம் வந்துருச்சு இல்லையா? அதனால படம் வந்து ரொம்ப நாள் நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி நடிப்பு தெரியாதவர்லாம் கிடையாது. நடிப்புல பிஹெச் பட்டம் முடிச்சவரு தான் பிரசாந்த் அண்ணா. ஓகேவா? ஏன்னா ஆனழகன் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனழகன் அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல பொம்பளை வேஷம் போட்டவர் இல்லையா? அந்த படத்தை வந்து இதை பிரேக் பண்ற மாதிரி இதுல பர்ஃபார்ம் செம்மையா பண்ணிருக்காரு, கலக்கி எடுத்திருக்காரு. எல்லாரும் பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். சிம்ரன் தான் வந்து பின்னி பெடல் எடுத்துருச்சு. ஒரு நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் இருப்பான் இல்லையா? அந்த கெட்டவன்ல தூக்கி கெட்டப்ல தூக்கி போட்டுடலாம் சிம்ரன் அக்காவை. அதை பார்த்தே நேர்ல சொல்லிட்டேன், அம்மா நீ சூப்பரா பண்ணிருக்கா அப்படின்ட்டு. ஓகேவா? யோகி பாபு, சமுத்திரகனி எல்லாம் கொஞ்சம் டச்சப்ல அப்படியே இருக்கிறாங்க. சமுத்திரகனி அண்ணன் ஓகே, அந்த கேரக்டர் நீ பண்ணிருக்க கூடாது, இருந்தாலும் மனசு வலிக்குது. அண்ணன் ஒரு தங்கச்சியா எனக்கு இருந்தாலும் அண்ணன் சூப்பரா பண்ணிருக்காரு. போலீஸ்கார் கேரக்டரா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் லேப்லாம் இல்லப்பா, நல்லா விறுவிறுப்பா தான் போகுது. இன்ட்ரோலான்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோல அவங்க போட்ட பிறகுதான் நாங்க எந்திரிச்சே போனோம். அந்த லேக் இருந்துச்சுன்னா இன்ட்ரோல் கேப்புக்கு நாங்க எப்படி எந்திரிச்சு போயிருப்போம். அதனால இது லேக் எல்லாம் இல்ல, மேக்கிங்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு வட்டம் பார்க்கலாம். ஓகேவா? சூப்பர் கதை. ஆல்ரெடி இது வந்து ஹிந்தியில பயங்கரமா ஓடின படம் தான். ஓகேவா? எது ஓடாத படத்தை ரிஸ்க் எடுக்கல. ஏன்னா அவர் மாதிரியான 50வது படம் இல்லையா? ஓகே, ஆவரேஜா நம்ம 9 கொடுக்குறேன். நல்லா இருக்குது, பாருங்க. அவ்வளவுதான். ஏன்னா நம்ம கூடயே நின்று உட்காந்து படம் பார்த்தாரு. ஓகேவா? யாரும் உட்காந்து படம் பார்த்துட்டு திட்டுத்தனமா அப்படி ஓடி போயிருவாங்க. அப்படி எல்லாம் திட்டுத்தனமெல்லாம் ஓடி பார்க்காம நம்ம கூட உட்காந்துருச்சு. அவரு கூட காபி டீ எதுவும் குடிக்க போகல, நம்ம கூட இருந்து கையை காட்டிட்டு போட்டா கொடுத்துக்கிட்டு ஹால் த பெஸ்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த மனசெல்லாம் நம்ம என்னைக்குமே டேஞ்சர் பண்ணக்கூடாது. அதனால அந்த படம் ஓட வைப்பேன். அவ்வளவுதான். படமும் உள்ள கஷ்டப்பட்டுக்குது. எல்லா ஆர்டிஸ்டும் வச்சு ஸ்கிரீன் பிளேவை அழகா நவுத்தின்னு போயிருக்கலாம். அது தேவையில்லாம சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ கண்ணு தெரியாதுன்னா ஒண்ணு கண்ணு தெரியாதுன்னு எடுத்துணும், இல்ல கண்ணு தெரியும், இல்ல கண்ணு போனதுக்கான காரணமா சொல்லலாம். அவங்க எப்படி கண்ணு போச்சுன்னு தெரியல. அவன் அந்த இதுவை குடிச்சிருந்தா கண்ணு போயிருக்கான், அவன் சிம்ரான் கண்ணு கொடுத்துட்டாங்கன்னு விஷம்ட்டு அதையும் தட்டி விட்டுறா போல. அவங்களும் சொல்ல மாட்டாங்க, கதையும் அது மாதிரி கண்ணு தெரியாம சுத்தின்னு கிடக்குது. அதுதான் அந்த கண்ணுறாங்க. நம்மளும் வெளியே வரப்ப கண்ணு தெரியாத அளவுக்கு வர வேண்டியது. அவங்க அப்பா டைரக்ஷன் சரியில்லை. அவர் வேற யாருக்குன்னா நடிச்சாருன்னா, வேற டைரக்ஷன் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். அவங்க அப்பா கிட்ட பணம் அதிகமா இருந்ததுன்னா அவர் வேற யாருன்னா சின்ன ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல வேற யாருக்குன்னா வாய்ப்பு கொடுத்திருந்தா இன்னொரு ஒரு 5-6 படம் ஹிட் பண்ணிருக்கலாம். அதுதான் கதையில எல்லாருமே வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான். நல்ல கதை தான். பிரசாந்த் சார் அவரோட ஆக்டிங்கு, அவரோட ஹியூமன் பி, அவரோட நல்ல மனிதத்துவம், எல்லாரும் கூட பழகிற விதம், இது எல்லாமே ஓகே. பிரசாந்த் சாரை அவ்வளவு சீக்கிரமா தப்பா நம்ம பேசிட்டு போயிட முடியாது. ஏன்னா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. பட் கதை பிள்ளையா இருக்க ஹீரோன்னு நம்ம பேசினா
கஷ்டப்பட்டிருக்காரு கதைக்காக. பட் டைரக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, அது உள்ள எடுத்துட்டு போற அந்த ஸ்கிரீன் பிளே அது கொஞ்சம் சொதப்பல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல ஏற்புடையதா இல்ல, எல்லாரையும் வச்சு வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. பிரசாந்த் சார் ஒரு 58 மூவி ஆகிடன் சூப்பரா இருந்துச்சு. ஆஃப்டர் ஜீன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியுது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிங் சொல்லவே வேணாம், எல்லாமே சோ குட். கூட சிம்ரன் மேம் வேற செம்மையா நடிச்சிருந்தாங்க. அவங்க ப்ராட்டர் மாதிரி என்ன போட்டுருந்தா நான் இன்னும் நடிச்சிருப்பேன். ஆனா வந்து பரவாயில்ல. இப்போ வந்து அந்த சாங் லாஸ்ட்ல ஒரு சாங் போடுவாங்க பாருங்க, டான்ஸ் பண்ணுவோம், டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் செம்ம. இப்போ வந்து கோட்க்கு தளபதி கூட கூட ஒரு சாங் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு. தெரியாதுங்க, இப்பதான் பாட்டு வந்தேன். ஆமா ஆமா ஆமா, இப்ப நான் சொன்ன ஸ்பாயிலர் மாதிரி ஆயிரும். ஆனா ஃபர்ஸ்ட் பிரசாந்த் சாருக்கு வந்து கண் தெரியாது, அவங்க கண்ணாடி தான் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து சிம்ரன் மேம் தான் ஹெல்ப் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் சிம்ரன் மேமோட ஹஸ்பண்ட் மர்டர் பண்ணிட்டு அதான் கதை அப்படியே செகண்ட் ஹாஃப் போகும். என்ன மெசேஜ் நான் அவ்வளோ கண்டிப்பா கவனிக்கல. பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப லைக் த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஒரு ஹாரர்னு சொல்ல முடியாது, பட் இட் வாஸ் லைக் மர்டர் பண்ணி அந்த ரத்த கரை எல்லாம் போட்டு அப்படியே பரபரப்பா என்ன நெக்ஸ்ட் நடக்கும்